Hi everyone, my name is Johanna Marie and right now we are at ICAR Trichy. So we've been sent by the government of Nagaland to learn the various inputs as to what we can do with banana, and we were going to be having a festival in Nagaland, which is going to be the first banana festival in Nagaland. In Nagaland, so we came here to learn all the inputs, and also wide varieties and different ranges of banana have been displayed, and all kinds of juice and various other products as well. So we have been it has been really interesting. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இங்கே ஒரு பார்க்கக்கூடிய இடம் வந்து வாழை ஆராய்ச்சி மையம், நேஷ்னல் ரிசர்ச் சென்டர் ஆஃப் பனானான்னு சொல்லிட்டு சவுத் இந்தியாவுக்காக ஒரு ரெப்ரசன்டேஷன் தமிழ்நாட்டில், அதுவும் திருச்சிராப்பள்ளியில் இருக்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம். வாழைங்கிறது ஒரு கமர்ஷியல் கிராப்பு. அந்த கமர்ஷியல் கிராப்புன்னா வியாபாரத்துக்காக இருக்கக்கூடிய பணமாக்கக்கூடிய ஒரு பணத்தொழில். அது அப்பேற்பட்ட வாழைப்பழத்தில் ஒரு பெரிய விழா நடத்தி வாழையில் இருக்கக்கூடிய ஆய்வுகள், அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் ஒரு பக்கம் விவசாயிக்கு இருந்தாலும், மதிப்பு கூட்டி அதை எப்படியெல்லாம் பொருளாக்கி வியாபாரமும் பண்ணலான்னு சொல்கிறதோடு நில்லாமல் பன்னாட்டுக்கு நம்ம கொண்டு போகிற அளவுக்கு எக்ஸ்போர்ட், அதாவது பன்னாட்டு வியாபாரங்களையும் நம்ம உற்பத்தி பண்ணி பெருசாக எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இப்போ பண்ணுறதுனால இதை ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவாக எல்லோரும் கொண்டாடுறோம். இது இப்போ இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே ஆல் ஓவர் இந்தியா பூரா வந்திருக்காங்க. ஒரு இடத்துல மட்டும் வரல, ஆல் ஓவர் இந்தியாவில் வந்திருக்காங்க. அதர் கண்ட்ரீஸும் இன்வைட் பண்ணுவாங்க. அவங்க உகாண்டா இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரியெல்லாம் வாழையில் மிகப்பெரிய கண்ட்ரி, அதுவும் உகாண்டா இதெல்லாம் மாதிரி இருக்க கண்ட்ரியில் ரெகுலர் இங்கே எடுக்கிறாங்க. அதே மாதிரி சில இந்த கண்ட்ரீஸில் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸும் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் இங்கே ரெகுலராக கென்யா போன்ற கண்ட்ரி இல்லாமல் வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க. அதுவும் இல்லாமல் உலக அளவில் நம்ம ஒரு கொடுக்கணுன்னா அதுக்கு குவாலிட்டி ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அந்த மாதிரி தர நிர்ணயம் பண்ணுறதுக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால அதோட முன்னேற்றங்கள் நாங்கள் நிறையா கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மொத்தம் ஒரு 520 வெரைட்டி இப்போ இருக்கிறது இந்தியாவில் இருக்க முதல்ல வாழைனால ஒரு 1000 வெரைட்டிக்கு மேலே இருக்கும். அதில் புவிசார் கொடுக்கறது, ஜிஐ டேக் வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய இது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இப்போ நல்ல ஒரு குவாலிட்டி, அதோட உற்பத்தி திறன், அதோடைய வளர்ப்பு முறை எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். சும்மா கொடுத்துட முடியாது. அதில் எதுவுமே பழுதுபடாமல் இருந்து அதோட தனித்தன்மத்தையும் காட்ட வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் இங்கே பண்ணணுன்னா அதுக்கு ஒரு நிலையான ஒரு ரிசர்ச் சென்டர் இருந்தால் தான் பண்ண முடியும். அதுக்கு விஞ்ஞானிகளுடைய உதவி எல்லாம் வரும். இன்றைக்கி உலக அளவில் வாழை 4வது இடத்துல இந்தியா இருக்குது. அதை மேற்கொண்டு இன்னும் கொண்டு போகிறதுக்கான காலகட்டங்கள் இன்னும் நிறையா இருக்குது. அடுத்த இன்னொரு 30 ஆண்டுகள் வாழை இயற்கை சூழ்நிலையினால் சேதமடையக்கூடிய நிலைமையில் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனோடைய உதவியும் இப்போ விவசாயிகளுடைய ஒரு இணைப்பும் நிறையா இருக்கணுங்கிறதுனால நாங்கள் தமிழ்நாடு பனானான்னு ஒரு கம்பெனி ஒன்று வச்சுருக்கிறோம். அது மூலயமா அவங்களோட இணைஞ்சி டிஷ்யூ கல்ச்சர்ஸ்லேருந்து கடைசியாக கொண்டு போகிற எக்ஸ்போர்ட் அளவுக்கு நாங்கள் கொண்டு போயிட்டுருக்குறோம். டிஷ்யூ கல்ச்சர்ஸ்னால் அது ஒரு சின்ன செல்லுலேருந்து ஒரு 600-1000 எடுக்கிற ஒரு கன்றுகளை உற்பத்தி பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதெல்லாம் என்றைக்குமே அழிவில்லாமல் இருக்கக்கூடியது, நோய் இல்லாமல் இருக்கக்கூடியது. அந்த மாதிரி கால சூழ்நிலைகளுக்கு பொருளோட மனம், குணம், வெப்பநிலை எதுலேயுமே மாறாமல் அதை கொண்டு போய் மக்களுக்கோட தேவையும் பூர்த்தி பண்ணுற நிலைமையில் இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் வளர்ப்பு முறை, வளர்ப்பில் இயற்கையாக வளர்க்கக்கூடிய முறை, எதிர்ப்பு சக்தி உண்டாக்குறது, இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கெல்லாம் ஒரு ப்ராக்டிசஸ். அதுக்கப்புறம் அதை பழமாக உருவாக்கி போஸ்ட் ஹார்வெஸ்ட் வரையும் கொண்டு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி எக்ஸ்போர்ட் வரையும் எடுத்துகிட்டு போகணுங்கிற நிலைமை. அதையும் மீறி அதுக்கப்புறம் சுய தேவைகளுக்காகவும் மனிதனுடைய வருங்கால முன்னேற்றத்துக்காக அதை எந்த அளவுக்கு கேப்சூலாவோ இல்லை வேறு எப்படியெல்லாம் ஃபார்மேஷன் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த எனர்ஜியை மட்டுமே சேர்க்கறதுக்காக தான் இப்போ பகுதியாக உடல் ஆரோக்கியத்துக்கான முறையில் நம்ம செஞ்சு கொண்டு போயிட்டுருக்கோம். பார்க்குறது நிறையா ஸ்டால் இருக்கும். அதில் ஒன்றும் வாட்டர் இரிகேஷன் வச்சுருக்காங்க, அதில் பிளான்டேஷன்ஸ் இருக்கும், அப்புறம் ஃபெர்டிலைசர் இருக்கும், ஃபெர்டிலைசருக்கான மேனேஜ்மெண்ட் இருக்கும், பெஸ்டிசைட்ஸ் இருக்கும், பெஸ்டிசைட்ஸ் மேனேஜ்மெண்ட்டு. இது மாதிரி ஒவ்வொரு அங்கமாக விளங்கி போகிறதுனால இதோட எலாபரேட் வளர்ச்சி பார்த்திங்கன்னா மிகப்பெரியதாக இருக்கும். இங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 ஐட்டம் நம்மளோட ப்ராடக்ட்ஸே இருக்கும் பனானாவில் செய்கிறது. உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு 2 பழத்தை சாப்பிட்டு தண்ணி குடிக்கிற அளவுக்கு ஒரு பழம் இருக்குது. அதுக்கு பேர் எனர்ஜியாக இருக்குது. அதுக்கப்புறம் சாப்பிட்டப்புறம் டைஜஷன் ஆகிறது, ஆரோக்கியத்துக்கு உண்டாக்குறது, உங்களுடைய ஹார்ட்டுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கறது, லீவருக்கு கொடுக்கறதுன்னு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய உடல் நலத்துக்கு தேவையான 3-4 அங்கத்தை நம்ம பாதுகாக்கக்கூடிய பொருளும் இதுலேயே இருக்குது. சாதாரண ஒரு வாழைப்பழத்தை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம், எந்த ஹெல்த்துக்கு மேக்ஸ் பண்ணி கொடுக்குறோங்கிறது தான் முக்கியம்.
அந்த மாதிரி மேட்சிங் இருக்கிறதுனால இது ரொம்ப உதவியான ஒரு செயலாக நாங்கள் ப்ரமோட் பண்ணுறோம். இது இருக்கிறத எல்லோரும் பாருங்கள், இதை அனுபவிங்க, இதோட பலனை நீங்கள் அனுபவிக்கணும். ஒரு நாள் உங்கள் டாக்டர் எங்கே இருக்காருன்னு வேறு எங்கேயும் இல்லை, எங்களோட வாழைப்பழத்தோடு உங்களோட இணைஞ்சி இருக்கார். இதை நீங்கள் உபயோகப்படுத்துறதுனால உங்கள் ஆரோக்கியம் மட்டும் இல்லை, உங்கள் எதிர்காலமும் நல்லாயிருக்கும், உங்கள் சந்ததியும் நல்லாயிருக்கும். அதுக்கு உடல் மட்டுமே முக்கியம். டாட்டா போன்ற ஒரு மிகப்பெரிய செல்வந்தர்கள்லாம் என்ன சொல்லிட்டு போனாங்க, கடைசி காலத்தில் கூட நான் சம்பாதிச்சது பெருசு இல்லை, நான் கடைசியாக என் கூட வரக்கூடிய உடலை நான் கவனிக்காமல் விட்டது தான் தப்பு, அந்த உடல் தான் எனக்கு ஒத்துழைக்கணும், அதுதான் எனக்கு கடைசி வரையும் தேவை, அந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு செயலை மறந்துட்டேனே அப்படின்னு வருத்தப்பட்டார் பெட்டில் இருக்கும்போது. அந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான அந்த வாழையை நீங்கள் எந்த காலத்துலேயும் வேஸ்ட் பண்ணாமல், நீங்கள் சமையலுக்குன்னு தனியாகவும் இருக்குது, பயன்படுத்துறதுக்குன்னு தனியாக இருக்குது, ஆரோக்கியத்துக்குன்னு தனியாக இருக்குது, அந்த மாதிரி எல்லா விதமான அமைப்பும் இங்கே இருக்கிறதுனால அதெல்லாம் நீங்கள் படித்து புரிஞ்சுக்கிட்டு இங்கே இருக்கிற பொருளையும் பயனடைஞ்சு நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி, இந்திய மக்களுக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் என்றும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த மாதிரி கம்பெனிக்கெல்லாம் விவசாயிகள் சேர்ந்து உருவாக்கக்கூடிய இந்த கம்பெனிக்கெல்லாம் உங்களோட ஆதரவு என்றைக்கு இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். தமிழ்நாடு பனானா ப்ரொடியூசர்ஸ் கம்பெனின்னு இது ஒரு 1666 ஒரு விவசாயிகளுடைய கம்பெனி. 18 டிஸ்ட்ரிக்டில் தமிழ்நாடு பூரா எல்லாம் ரெப்ரசன்டேட்டிவ் வச்சுருக்கிறோம். இருந்தாலும் என் பேர் கல்யாண் சுந்தரன் பேர், நான் மார்க்கெட்டிங்காக பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருக்கும் என்னோடய அறிமுகமாக உங்களுடைய வாழ்த்துக்களை எதிர்பார்த்து ரொம்ப நன்றியோட வணக்கத்தை தெரிவிச்சு, இப்போ இருக்கக்கூடிய மதிப்பு கூட்ட பொருளை பற்றி மட்டும் உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு கட்டுரை கொடுக்கலான் இருக்கிறோம். இதில் வந்து வாழையில் வந்து ஒரு 50 விதமான பொருள் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். இதில் வந்து பனானா ஃபிக்குன்னு பேர். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன வாழைப்பழத்தையே உங்களுக்கு டெய்லி ஆரோக்கியத்துக்கு 2 பழம் சாப்பிட்டு தண்ணி குடித்தா போதும், உங்கள் ஆரோக்கியம் வந்துடும். அதுக்கப்புறம் சாப்பிட்டோடனே டைஜஷனுக்காக ஒரு பழம், இது ஒரு பொருள் அது மாதிரி. அப்புறம் நெஞ்சு எரிச்சல் இல்லாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பனானா நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். இந்த மாதிரி நூடுல்ஸு பிஸ்கட்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், வெறும் மைதா இல்லாமல் வெறும் மில்லட்ஸ் வித்து பனானா பவுடரோடு கொடுக்கணும். அது மிகப்பெரிய இது. அப்புறம் ஊறுகாய் பார்த்தீங்கன்னா இது வாழைப்பூவில் பண்ணுறது. இந்த வாழைப்பூவில் பண்ணுறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் முக்கியமானது. இது எப்படின்னா மாதவிடாய் காலங்கள்லேருந்து எந்த லேடிஸ் ஆகட்டும், ஜென்ட்ஸ் ஆகட்டும், குழந்தைகளாகட்டும் எனர்ஜி லாஸ் வராமல் இருக்கிறதுக்கு இதில் இருக்கிற ஃபீனலிக் ஆசிட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் இது மிகப்பெரிய உதவி. அடுத்தது பார்த்திங்கன்னா தண்டு. உங்களோட வாழ்க்கையில் லீவர் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், அதுக்கு இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்டு ஜூஸே இருக்குது, வாழைப்பழ ஜூஸ் இருக்குது, தண்டு ஜூஸ் இருக்குது. வாழைப்பழ ஜூஸ் வந்து உங்களுக்கு கேன்சர் போன்ற தகுதியெல்லாம் வராமல் ப்ரிவென்டிவாக இருக்கும். இது வந்து வாழைத்தண்டு வந்து உங்கள் லீவரை பாதுகாத்து நீங்கள் டயாலிசிஸ் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் குறைச்சிடும். அது மாதிரி பனானா பவுடர் இருக்குது, அந்த பவுடர் வந்து மிக பெருசு. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் கொடுக்கலாம். இதில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் டிசீஸ் வராது, பிரெயின் நல்லாயிருக்கும், ஜாயின்ட் பெயின்ஸ் வராது. குழந்தைங்கள்லேருந்தே கொடுக்கும்போது வளர்ச்சி விகிதம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய எலும்பு ஆரோக்கியத்துக்கெல்லாம் இது மிகப்பெரிய பவுடராக இருக்கிறதுனால இதெல்லாம் கேரளா போன ஆள்கள்லாம் பயன்படுத்தி பழக்கப்பட்டிருக்காங்க. நம்ம மக்களும் எல்லாருமே இதை பயன்படுத்தணும். அதுவும் இல்லாமல் இப்போ நாங்கள் வந்து சோலார் ட்ரை ஹைட்ரேட்டில் பண்ணுறதுனால எல்லாமே இயற்கையாக இருக்குமே ஒழிய எதுவுமே இயற்கைக்கு மாறாவையோ இல்லை ஒரு கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு இதுவாகவோ இல்லாத ஒரு பொருளாக இருக்கிறதுனால மனப்பூர்வமாக வாங்கி தைரியமாக பயன்படுத்தலாம். எந்த சைடு எஃபெக்ட்டுகளும் ஏற்படாத ஒரு பொருள். இது ஒரு புதுமையான பொருள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பரங்கி விதை இருக்கும், பம்ப்கின் இது, அதை ப்ளஸ் நிலக்கடலை வித் பனானா பவுடர், இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன். ஒரு ஸ்னீக்குன்னு ஒரு பவுடர் கொடுத்து உங்களுக்கு சாக்லேட்டை கொடுத்து சுகரை வந்துடும், எல்லோரும் சாப்பிட முடியாது. பட் ஆனால் இது அப்படி கிடையாது. எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த ஒரு பாரை சாப்பிட்டா உங்களோட என்டையர் எனர்ஜி அப்படியே பேக்கப் ஆகிடும். அதுக்கு தான் இதுக்கு பேரே பேக்கப்னு வச்சுருக்கோம். இந்த மாதிரி புது புது பொருள்கள் இன்னும் நிறையா இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் வருஷம் 1 இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இது இந்த வருஷத்துக்கான ஒரு பொருள். மக்கள் 2026க்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு பொருளை அறிமுகப்படுத்தியிருக்கோங்கிற ஒரு திருப்தியோட உங்களுடைய வரவேற்பை எதிர்பார்க்குறேன். ரொம்ப நன்றி.